டாடா நிறுவனம் 2008ஆம் ஆண்டு டாடா நானோ கார் வந்து கொடுத்தாங்க. அதுல 1 லட்சம் ரூபாய் கார்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்களும் கூட கார்ல போகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இந்த திட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்தாரு. இந்த 1 லட்சம் ரூபாய் கார்ல வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்துட்டு 1,40,000 இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நல்ல வரவேற்பும் இருந்துச்சு. ஆனால் 2021 இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த காரை 2025 நானோ காருக்கான முழுமையான வடிவமைப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாதம் 1000 ரூபாய் கட்டுனா உங்கள் வீட்டுக்கு கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா டாடா குழு தலைவர் ரத்தன் டாடாவின் கனவு கார் தயாரிப்பான நானோ கார்கள் ஆன் ரோட்டில் 1,40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்தியாவின் குறைந்த விலை கார் என்ற பெயருடன் பிரபலமான நானோ நடுத்தர மக்களுக்கு கார் வாங்கலாம் என்ற எண்ணத்தை விதைத்தவர். 2020 நானோ விற்பனை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என்பதால் BS6 நானோவின் இன்ஜினை சரிகட்ட முடியாததாலும் சஃபாரி நானோ கார்களை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் நிறுத்தியது. இந்த நிலையில் புதிய ஸ்டைல், அசத்தலான டிசைன், பல வகையான அம்சங்கள் என புது பொலிவுடன் மீண்டும் களம் இறங்கியிருக்க டாடா நானோ வண்ணங்களில் கிடைக்கும் நானோ கார்கள் 3.1 மீட்டர் நீளமும் 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். இது இந்தியாவில் பிஸியான சாலைகளில் ஏற்றதாகவும் கருதப்படுகிறது. 24 லிட்டர் பெட்ரோல் டேங்கும் கொண்ட இந்த கார் 60 கிலோமீட்டர் வேகத்தையும் 8 நொடியில் எட்டக்கூடியது. அதிகபட்ச வேகம் 105 கிலோமீட்டர் என்றும் லிட்டருக்கு 26 கிலோமீட்டர் என்றும் மைலேஜை கொடுக்கும் தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கூறியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 4 ஹேர் பேக்கிங்க கொடுத்திருக்காங்க, பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டச் ஸ்கிரீனும் கொடுத்திருக்காங்க, டிஜிட்டல் டிரைவர் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க, சீட் பெல்ட் எல்லாருமே சன்ரூஃப் எல்லாமே கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க. டாப் இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டாப் சன்ரூஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹை மாடலா இது கொடுத்திருக்காங்க. ஷோரூம் பிரைஸ் வந்து 2,80,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் வேரியன்ஸில் CNG எலக்ட்ரிக்கல் பெட்ரோல் வேரியண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நானோ கார் மாதம் 1000 முதல் 1500 EMI செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னும் டாடா மோட்டார்ஸ் அறிவித்திருக்கிறது. பலரையும் குதூகலப்படுத்தி இருக்கு. நீங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா நீங்க 1000 ஆச்சும் இல்ல 1500 ரூபாவாச்சும் மாதம் கட்டி உங்களுக்கு ஒரு சொந்தமான கார் வந்து கிடைக்கும் அப்படின்னு டாடா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய், அதாவது 2,80,000 பிரைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் இன்னும் வரல. இது வந்த உடனே அது நம்ம சேனல்ல உடனே அப்டேட் பண்ணி சொல்றோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அறிவிப்பா இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா மாருதி சுசுகி கார் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர் அண்ட் GST 2.1 அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி ஆல்டோ K10 வந்து 3,69,000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மாருதி சுசுக்கியில் எஸ்பிரஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து இதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
இது செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 2.0 எவ்வளோ விலை குறையுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இன்னைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை கூடவே கஸ்டமர் கேரை ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த காருக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக புரியும். இப்போ மாருதி சுசுகி வந்து செலிப்ரேஷன் ஜஸ்ட் கெட் காட் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட் அண்ட் லிமிட்டட் பீரியட் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் ஆஃபர் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்பிரஸோ மாடல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3,49,900 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5,35,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,40,000 கிட்ட உங்களுக்கு வருங்க. ஏன் இவ்வளோ அதிகமான ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தான் உங்களுக்கு அதிக ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக் வேரியண்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போடலாம். இந்த ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த கார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டோ வேணும் அப்படின்னா 3,69,900 வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்டோ வேணும் அப்படின்னா 3,69,900 வந்து சொல்லியிருக்காங்க. செலீரியோ வந்துட்டு 4,69,900 வந்து சொல்லியிருக்காங்க. வேகனோர் வந்து 4,98,900 வந்து சொல்லியிருக்காங்க. இதே ஸ்விஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5,78,900 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 78,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி செலீரியோ, ஆல்டோ வந்துட்டு 60,000 இருந்து 75,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். டிசைர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,25,600 வந்து சொல்லியிருக்காங்க. பிரெஸ்ஸா வந்து 8,25,900 வந்து சொல்லியிருக்காங்க. எர்டிகா வந்து 8,88,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஈகோ வந்துட்டு 5,18,100 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 50,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்து இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 22க்கு அப்புறம் இந்த ரேட்டில் விற்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணீங்க அப்படின்னா முன்கூட்டியே செப்டம்பர் 30க்குள்ளே நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி அவங்க உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்கிறதுலையே லோ பட்ஜெட்டில் இருக்கிற வெஹிக்கிள் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ கே தான் இருக்கிறதுலையே லோ பட்ஜெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 லட்சம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் இருந்து 30,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது போக 4,70,000 வந்து வரும். நீங்கள் இப்போ யோசிக்கலாம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் 1 லட்சம் ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய டேக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரோட் டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வகைகள் வந்து சொல்கிறாங்க. இன்சூரன்ஸுமே வந்து கவர் ஆகும்போது உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த வெஹிக்கிள் வாங்கணுமோ அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. டவுட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த வெஹிக்கிள் வாங்குறதா இருந்தாலும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அந்த வெஹிக்கிள் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் டெஸ்ட் டிரைவும் உங்கள் வீடு தேடி வந்து
டெஸ்ட் டிரைவுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லோயஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டாக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் குறையுது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எஸ்பிரஸோ தான் இருக்கிறதுலையே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் ஆஃப் 1,29,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எஸ்பிரஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தாங்க இது. இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஷோரூம்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.